ஹலோ ஹாதி டுடே வியூவர்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ வந்து ஃபர்னிச்சர்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு அப்டேட்டில் இருப்பீங்க. ஸோ கல்யாணத்துக்கு தேவையான எல்லாமே ஒரே பேக்கேஜ் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரே ப்ரைஸில் ஃபர்னிச்சர்லாம் இவங்க கிட்ட கிடைக்குதா? என்னன்னு பார்க்க வீடியோக்குள்ளே போகலாமே. இந்த சோஃபாவில் உட்காரும்போது அப்படியே லக்ஸுரியாக அப்படியே சுகமாக இருக்குங்க. அப்படியே பாலி இந்தோனேஷியா வைப்புக்கு போகுதுங்க இந்த சோஃபா. அண்ட் ஜி, இந்த சோஃபாவை பற்றி எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பாக சொல்லுங்கள் சார். இது என்ன சோஃபா? இது என்ன மாடலு? இது ரெக்லைனர் சார். இது ரெக்லைனர்ன்றது சைடில் இந்த பட்டன் நம்ம ஈஸி சேர் மாதிரி ஃப்ளாட் ஆகும் இப்படி. இதே நீங்கள் பின்னாடி ப்ரெஸ் பண்ணிங்களா அப்படியே டவுனாக படுத்துக்கலாம். வேற லெவல்ல இருக்கு, பிரமிப்பா இருக்கு. இது நல்லா ரிலாக்ஸாகவும் இருக்கும். சார் இதோட விலை எவ்வளோ சார் இருக்கும்? வெறும் 20,000 தான் சார். 20,000? என்ன சார் சொல்றீங்க? 20,000 தான் சார். சார் நான் இதே வந்து சோஃபா வந்து நான் வந்து இந்த ஃபீனிக்ஸ் மாலு இந்த மாதிரி வந்து எக்ஸ்பிரஸ் ஆகணும் இந்த மாதிரி மாலில் போய் நம்ம ஃபர்னிச்சர் அந்த சோஃபாவில் கேட்கும் போது விலை வந்து எவ்வளோ சொன்னாங்கன்னா 1 லட்சம் 1.5 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க சார். எப்படி சார் உங்களால் வந்து சாத்தியமா 20,000 கொடுக்க முடியுது? இது நம்ம நடுத்தர மக்களுக்காண்டி இது நம்மளால பண்றது சார். இது வேறவங்க ரிச் ஆனவங்க அந்த மாதிரி பண்றவங்களுக்குன்னா 1 லேக் அந்த மாதிரி போடலாம். இது நடுத்தரமான்றவங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்குன்றது இது நம்ம நார்மல் 20,000 நம்ம நார்மலாக பண்றது சார். இந்த பொருளோட இந்த நம்ம சோஃபாவில் உட்காந்துருக்கோம்ல, சொல்லுங்க சார், லக்ஸுரி சோஃபா, இதோட சிறப்பு அம்சம் என்ன சார்? இதோட போகிற அந்த ஃபோமோட ஜென்சிட்டி பாடி ஜென்சிட்டி போடுவாங்க சார். இதில் கொடுக்குறதுமே ஃபோம் அந்த பாடி சென்சிட்டி கொடுத்து ஸ்ப்ரிங்கு பாக்கெட் ஸ்ப்ரிங்கு போடுவாங்க. ஸ்ப்ரிங்குன்றது கீழே உட்டு கொடுத்து உள்ள பாக்கெட் ஸ்ப்ரிங் கொடுப்பாங்க. பின்னாடியுமே ரெக்ரான் ஃபோம் கொடுப்பாங்க. அந்த ஃபோம் கொடுக்குறதுன்றதுன்னா அந்த சாஃப்ட்னஸ் ஃபீல். இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் ஒரு பேசிக்காக, இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு வரோம், இப்போ நம்ம உட்காந்துருக்கும் போது ரிலாக்ஸாக உட்காரணும்னா அந்த சாஃப்ட்னஸ் ஃபீல் எதிர்பார்க்கும். கண்டிப்பாக அந்த சாஃப்ட்னஸ் ஃபீல் எதனால் கொடுக்குறேன்னா நல்லா ரிலாக்ஸாக படுத்துக்கிறது அந்த மாதிரி கொடுக்குறது தான் இது. ஓகே. அண்ட் இதுக்கு பார்க்குறவங்களுக்கு வாரண்டி ஈரண்டி ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக சார். 3 years வாரண்டி கொடுக்குறோம். அந்த 3 years வாரண்டினா இப்போ நீங்கள் உட்காரீங்க பார்த்தீங்களா சீட்டு, அந்த சீட்டோட ஜென்சிட்டி ஏதாச்சும் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு சர்வீஸ் பண்ணி தரலாம். சப்போஸ் இந்த நூலுமே நம்ம வந்து நார்மல் நூலில் தான் போடுவாங்க. இது நம்ம நரம்பு டிச்சிங்கில் போடுறோம். நரம்பில் போடுறாங்க. அவ்வளோ சீக்கிரமாக எந்த ஒரு ஃபால்ட்டு சர்வீஸ் அதான் ஆகாது. அதனால் இது நம்மளே பண்ணுறது தான் அது சார். சோஃபால என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குங்க? நம்மளுக்கு ஒரு 20 வெரைட்டிஸ் இருக்குது சார். என்ன சார் சொல்கிறீங்க? 20 வெரைட்டிஸா? வெரைட்டிஸ் இருக்குது சார். ஒரு இடத்துல 2-3 இருக்கிறதே கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது இருக்கும். அப்கிரேடு எப்படி சார் உங்களால் 20 வெரைட்டிஸ் வந்து ஸ்டாக்கை வந்து மெயின்டைன் பண்ண முடியுது? அது லக்ஸுரி கலெக்ஷனில். கண்டிப்பாக நம்மளுக்கு ஒவ்வொரு மாடலுமே நான் வேணும்னு மாடல் நேம் வேணும்னு சொல்ல ஒவ்வொரு மாடலுமே இருக்குது. ஃபஸ்ட்டுன்றது ஒரு சாகன் மாடல்னு ஒன்று இருக்குது. அதுன்றது நீங்கள் இப்போ உட்காந்துருக்க பார்த்தீங்களா ரெக்லைனர், அதே மாதிரி தான் சூப்பர் ஸ்டாம்ப் போட்டு ஸ்ப்ரிங் ஆட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஸ்ப்ரிங் ஆட் பண்ணும்போது இன்னும் சாஃப்ட்னஸ் ஃபீல் நல்லாயிருக்கும். அதுலேயுமே நீங்கள் உட்காரும்போது அந்த எக்ஸ்ட்ரா லேயர் 2 inch லேயர் கொடுத்துருப்பாங்க. அந்த லேயர் கொடுக்கும்போது என்னென்னா இன்னும் சாஃப்ட்னஸ் ஃபீல் அதிகரிக்கும் அந்த மாடல். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்ன்றது ஸ்ப்ளெண்டர் ப்ரோன்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ரோ இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா, அதில் கையில் வந்து ஹேண்டில் போட்டிருப்பாங்க. பின்னாடியுமே அதே ஃபோம் ஜென்சிட்டி அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. என்ன சார் கேட்க அப்படியே ரோபோட்டிக் மாதிரி அப்படியே ஹைட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே. கண்டிப்பாக இதுக்கு அடுத்த சின்ன ஹைலைட் வேணாலும் இருக்குது. இப்போ நம்ம உட்காந்துருக்க நார்மல் சோஃபா, இதுக்கு அடுத்து நம்ம பின்னாடி ஹெட் ரெஸ்ட் மாடல் நம்ம என்ன பொசிஷன் அந்த இதுக்கு தேவையோ அந்த மாடல் மாதிரி வச்சுக்கலாம். மசாஜ் மூட்ல மூவ்மெண்ட்ல போறதுக்கு கண்டிப்பாக டச் இருக்கு, பண்ணலாம். இதுக்கு அடுத்த ரேஞ்ச்னா உங்களுக்கு பொலினோன்னு இருக்கு. இப்போ நீங்க உட்காந்துருக்க பேஸோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகலாம். பொலினோ காரா என்ன சொல்றீங்க? பொலினோ சோஃபா சார். பொலினோவா? பொலினோ சோஃபா தான். நம்ம நார்மல் மாதிரி தான் இதுவுமே. பொலினோ சோஃபானா இப்போ நம்ம உட்காந்துருக்கும் போது கொஞ்சம் அகலம் எக்ஸ்ட்ரா பேஸ் வரும்போது அந்த பின்னாடி உள்ள ஜென்சிட்டி இப்போ ரெக்ரான் ஃபார்ம் கொடுக்குறாங்கல்ல, அதோட ஃபார்ம் வந்து இன்னும் ஜென்சிட்டி அதிகமாக கொடுப்பாங்க. அந்த ஒரு மாடல் இருக்குது. இதுக்கு அடுத்த ரேஞ்ச் மாடல் வேணாலும் இன்னும் இருக்குது. இதுக்கு அடுத்த ரேஞ்ச் மாடல்னால் உங்களுக்கு ஹைட் லோ அந்த ரேஞ்சில் இருக்குது, இல்லை லோ பட்ஜெட்டில் வேணாலும் அந்த ரேஞ்சில் வேணாலும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து லிஸ்ட்டு சொல்லிகிட்டே இருக்கீங்களே, இவ்வளோ தான் லிஸ்ட்டாக இன்னும் இருக்கா? இன்னும் இருக்குது சார். இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சார். ஆல்ரெடி உங்கள் சேல்ஸ்மேன் வந்து சோஃபா வந்து சொல்லியிருக்காரு. ஆமாம் சார். வேறு என்ன சார் பண்ணுறீங்க? நம்ம கஸ்டமைஸில் எல்லா மாடலும் நம்ம பண்ணி கொடுப்போம் சார். என்ன சார் கஸ்டமைஸ் பண்ணுறீங்க? போன மாதம் கூட நம்மளுக்கு வந்து துபாயிலேருந்து கஸ்டமர் வந்திருந்தாங்க சார்.
ஃபோட்டோ கூட காட்டினாங்க அந்த மாடல் பண்ண முடியுமான்ட்டு. பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம். 10 நாளில் நாங்கள் பண்ணி கொடுத்துருந்தோம். டோர் டெலிவரி வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்டோம் சார். 10 நாளில் டெலிவரியா? எப்படிங்க சாத்தியம்? 3 மாசத்துல முடிக்கிற வேலையை 10 நாள் எப்படிங்க கொடுக்க முடியுது? நம்மகிட்ட தரமான வேலையாளுக்கு நம்மகிட்ட இருக்காங்க சார். நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 நாள் கஷ்டமான பொருளாக இருந்தாலும் 10 நாளில் நம்மளுக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கஸ்டமைஸை பற்றி, இந்த சோஃபாவை பற்றி கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஹாப்பினஸ் ப்ரவுட் மூமெண்ட்டில் இன்ஃபர்மேஷனை வந்து நான் கிறிஸ்டல் கிளியராக எல்லா டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் வெளிநாட்டில் வந்து பார்வையாளர்கள் பார்க்குறவங்களுக்கும் தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் சோஃபாவை பற்றி சொல்லியிருப்போம். சோஃபா தவிர்த்து வேறு என்னென்ன சோஃபா கலெக்ஷன் வச்சுருக்காங்க, வேறு கட்டில்ஸு பீரோவில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப் டு டேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபர்னிச்சரை பற்றி வேறு ஆணி வரைக்கும் தெளிவான விலைப்பட்டியலோடு நான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க போகிறேன். அண்ட் பார்க்குற வந்து சகோதரர்கள், அக்கா, தங்கச்சி, தம்பிங்க, நானும் தான் வாங்க முடியும்டா ஃபர்னிச்சர்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ரெடியாக இருக்கிறவங்க, வாங்கணும்னு பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, லாங் செல்ஃப் யூசேஜ் இப்போ வாங்குறதுல அடுத்து 10 வருஷத்துக்கு வந்து செல்ஃப் யூசேஜ் யூஸ் பண்ணுற அளவுக்கு பெஸ்ட்டாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். ஆன்டி ஹீரோ கார்த்திக், இப்போ அடுத்து பீரோவில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்கிரேட் உங்ககிட்ட? ஸ்டார்டிங்னா ஒரு 10,500 அந்த ரேஞ்சில் இருக்கு. 10,500 இருக்கா? சரி, அதுல என்னென்ன மாடல் என்னென்ன சைஸ்ல வந்து பீரோ வச்சிருக்கீங்க? உங்களுக்கு சைஸ்னா ஹைட் 6 அடி வரும் சார். சரி, அகலம் சைஸ் வந்து 3 அடி வரும். சரி, இது ஸ்டார்டிங் பேசிக் மாடல். இதுக்கு அடுத்த ரேஞ்ச் போனீங்கன்னா உங்களுக்கு 40,500 அந்த ரேஞ்ச். நீங்க 40,500 எல்லாம் சொல்லலாம், கேமரா பார்த்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் விசிபிள் சூப்பரா இருக்கும்ல. இதுதான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல உங்களுக்கு 10,500 அந்த ரேஞ்ச்ல இருந்திருக்கு. அதுக்கு அடுத்த ரேஞ்ச்னா ஒரு 14,500 அந்த ரேஞ்ச்ல இருந்திருக்கு. ஸ்டார்டிங் சொன்னது அது லைட் வெயிட் கேஜ் ஒரு 24 கேஜ் வரும். அதுக்கடுத்து 14.5 சொல்லுது 22 கேஜ் வரும். அதுக்கடுத்த ரேஞ்ச் மாடல்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 20 கேஜ் அந்த ரேஞ்சில் வரும். இது கேஜ்ன்றது ஹைட், இது அகலமும் உங்களுக்கு 28 அந்த இது வரும். சரி, இப்போ இந்த பீரோ என்ன மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் அதிகமாக வந்து போகுது? உங்களுக்கு அதிகமானா நம்மளுக்கு கல்யாணத்துக்கு அந்த மாதிரி சேல் பண்ணுறது. இது அதிகமாக அவங்களுக்கு கட்லு, பெட்டு, பீரோ இந்த மாதிரி அதிகமாக சேல் ஆகும். சரி, இப்போ பீரோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கல்யாணத்துக்கு அப்கிரேட் ஆகிற சீர்வரிசைக்கு வேணும்னு நினைக்கிறவங்க குமரன் ஃபர்னிச்சர் வந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பீரோலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளியே வந்து விசாரிக்கும் போது 30,000, 40,000, 50,000 சொல்லிட்டு ரேட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு ஹைப்பர் மாலுக்கே போனோன்னா ரேட்டு தாறுமாறாக வந்து எகிற அளவுக்கு ரேட்லாம் இருக்குது. அண்ட் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் குமரன் ஃபர்னிச்சர் வந்தீங்கன்னா பீரோலே வந்து பார்த்தீங்கன்னா பல வகையான வெரைட்டிஸில் வந்து சைஸ்லேயும் மாடல்லையும் உங்களுக்கு அகலத்துலேயும் நல்ல பீரோ கலெக்ஷன் வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு பீரோ வேணும்னு நினைக்கிறவங்க ஸோ கண்டிப்பாக டேரெக்டாக வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பீரோ பிடிச்சிருக்கு வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பீரோ வந்து கல்யாண சீர்வரிசைக்கு குபேர ராசியில் நீங்கள் வந்து பீரோ வாங்கினீங்கன்னா அடுத்த மாதமே வந்து பணம் மழையாக கொட்டுன்னு இப்போ ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பேரண்ட்ஸ்க்கு வந்து பொறுத்த வரைக்கும் தலைவலியை வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அங்கே இங்கே புச்சான்னு வந்து அதை இதை போட்டு பிள்ளைங்க வந்து ஒரு வழி பண்ணிடுவாங்க. அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா என் மகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிறனால ஒரு சேவிங்காக புக்கு வைக்கிறதுக்கு ஒரு கோல்டன் டைரி மூமெண்ட்டு எப்போவுமே உங்களுக்கு வந்து ப்ரெஷர் அழுத்தத்தை கொடுக்காத அளவுக்கு நான் வந்து ஒரு ஸ்டடி டேபிள் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேங்க. அதே மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கும் உங்கள் வீட்டில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டடி டேபிள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கும் புக்ஸ் வைக்கிறதுக்கு சேவிங்க்கு ஸ்டடி டேபிள் வந்து நீங்களும் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆன்டி ஹீரோன்னு நான் உங்களை சொல்வதோட வெரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி பிரதர், நீங்கள் வந்து சூப்பர் ஹீரோன்னு வந்து நிரூபிச்சிட்டீங்க. அடுத்து என்ன நீங்கள் காட்ட போகிறீங்க? இதுக்கு டைனிங் இருக்குது, கட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு வேணால் டைனிங் பார்த்துடலாம். இப்போ டைனிங்கில் என்னென்ன இருக்குது? ஒரு ஸ்டார்டிங் ரேட்னா உங்களுக்கு ஒரு 13,500 அந்த ரேஞ்ச் இருக்குது. சரி, அதுக்கடுத்த ரேஞ்சுனா உங்களுக்கு 14, 20, 25 அந்த ரேஞ்ச். வுட்டு வெரைட்டிஸ் பொறுத்து இருக்குது. நம்ம பொறுத்து ஸ்டார்டிங்னு ஒரு 30,500 சொல்கிறது வெறும் லப்பர் வுட்டில் வரும். இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இது லப்பர் வுட். இதுக்கு அடுத்த ரேஞ்ச் நீங்கள் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 அந்த ரேஞ்ச் வரும். இதுக்கு அடுத்த ரேஞ்ச் நம்ம பார்க்கும்போது வுட்டோட வேரியேஷன் மாறும். அப்படி இருந்தாலும் ஃபுல்லாக டீ வுட்டில் மாறும். வுட்டுன்றது ஒரு 36 அந்த ரேஞ்சில் வந்துடும். ஓகே, அண்ட் இதில் எவ்வளோ சீட்டர்ஸ் மாதிரி இருக்கும் உட்கார்ற மாதிரி? உட்காருனா ஒரு 4 உட்கார மாதிரி வரும். ஒரு 4னா இந்த 2 சைடு இந்த 2 சைடு உட்காரலாம். ஒரு 4 நம்பர்ஸ் உட்காரலாம். இதில் இல்லை உங்களுக்கு 6 நம்பர்ஸ் உட்காரனாலும் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் 2 சேர் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே,
அண்ட் சோஃபாவில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது? நம்ம இப்போ டைனிங் டேபிளில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது? டைனிங் டேபிள் ஒரு 30 வெரைட்டிஸ்க்கு மேலே இருக்குது. என்னென்ன வெரைட்டிஸ் கொஞ்சம் லிஸ்ட் சொன்னீங்கன்னா மக்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு டீ குட்டில் இருக்குது, கிளாஸில் இருக்குது, லப்பர் வுட்டில் இருக்குது, அசாம் டீக் இருக்குது, கானா டீக் இருக்குது, பர்மா தேக் இருக்குது. இது மாதிரி நிறைய வெரைட்டிஸுக்கு நிறையாவே இருக்குது. ஆனால் ரேட்லாம் இப்போ நம்ம மார்க்கெட்டு, சூப்பர் மார்க்கெட்டு, அந்த மாதிரி நம்ம நிறைய பெரிய பெரிய ஹைப்பர் மாலு அப்படிலாம் போகும்போது செட்டோட விலையும் இங்கே இருக்குது. ஆனால் இது எப்படி இப்போ ரேட்லாம்? இது மேனுஃபேக்சரின்றது நம்ம பண்ணுறது. இது நம்ம பண்ணுறதுனால இது நம்மளுக்கு வர்ற எப்படின்னா ஒரு பெரிய ரிச்சானவங்களுக்கு, நம்ம நடுத்தரமானவங்களுக்கு அந்த மாதிரி நாங்கள் சேல்ஸ் பண்ணி கொடுக்குறது. நடுத்தர மக்கள் எல்லாரும் வந்து வாங்குற அளவுக்கு குவாலிட்டியான டைனிங் டேபிள் நீங்கள் டெலிவரி கொடுக்குறீங்க. நாங்களே மேனுஃபேக்சர் நாங்கள் பண்ணுறது. இது நாங்கள் வந்து கிடையாது, இது குமரன் ஃபர்னிச்சர் அவங்களோட ஓனர் மேனுஃபேக்சர் எல்லாமே பண்ணுறாங்க. ஓகே, இப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ ஆன்டி ஹீரோ, இப்போ வாங்க விஷயத்துக்கு. நம்மளுக்கு வுட்னா ஸ்டார்டிங்னா உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து நம்மளுக்கு பெரிய சைஸ் வரையும் பண்ணுறோம். ஸ்டார்டிங்னா உங்களுக்கு 4 ஃபீட் வரும், 5 ஃபீட் வரும், 6 ஃபீட் எல்லா சைஸுமே நம்ம கஸ்டமைஸ் வேணாலும் பண்ணி கொடுக்கலாம். ஸ்டார்டிங்னா ஒரு குயின் சைஸ்னால் ஒரு 18,500 வரும் உங்களுக்கு. அது ஒரு அதுக்கடுத்த ரேஞ்ச் கிங் சைஸ்னால் உங்களுக்கு ஒரு 20,000 அந்த ரேஞ்சில் வேணாலும் பண்ணலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு கிங்கு சூப்பர் கிங்கு வேணாலும் நம்ம அது ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ, கஸ்டமைஸ் கேட்குறீங்களோ அந்த மாதிரி வேணாலும் பண்ணி தரலாம். 4 ஏரியாவில் இருக்குது. தாம்பரம் கோட்டை மாதிரி 4 ஏரியா நான் வந்து லொக்கேஷன் ஆல்ரெடி வந்து அப்டேட் கொடுத்துருப்பேன். அண்ட் லொக்கேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து வீடியோ ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன். கடையோட டீட்டெயில்ஸு அண்ட் லொக்கேஷன்ஸ் எல்லாமே வீடியோ ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஹாப்பி ஈவினிங் டு ஆல் ஆஃப் அவர் வேல்யூபிள் கஸ்டமர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாதினுடைய சேனலில் தொடர்ந்து அடுத்து போகிற வீடியோ எல்லாமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ see you, love you all, hats off. Thank you for valuable அக்கா தங்கச்சி தம்பிங்க. இதோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நியூ கண்டென்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பாய்.